ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். மகாபெரிவாளின் பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமான பக்தர் ஒருவரை பற்றி இப்போ பார்க்கலாம். சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள் என்பவர் பழைய தஞ்சை மாவட்டத்தில் உள்ள தேவங்குடிங்கிற கிராமத்தைச் சேர்ந்தவர். ஆனாலும் வாழ்நாளின் பெரும் பகுதி மாயவரத்திலேயே வாழ்ந்து வந்தார். சிறு வயதில் வேதங்களை கற்று தேர்ந்தார். அதற்கு பிறகு யக்ஞசுவாமி சாஸ்திரிகள் என்பவரிடம் தர்க்கம், வேதாந்தம் போன்றவற்றை கற்றார். ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் போன்ற இதிகாச புராணங்கள் பற்றி சொற்பொழிவாற்றுவதில் சாஸ்திரிகள் பிரபலமாக விளங்கினார். சாஸ்திரிகள் ஓரிடத்தில் சொற்பொழிவாற்றுகிறார் என்றால் அங்கே உட்கார்ந்து கேட்கின்ற ரசிகர்கள் ஒரு நிமிடம் கூட வேறு எந்த பக்கமும் திரும்ப மாட்டார்கள், எதை பற்றியும் சிந்திக்க மாட்டார்கள். புராணத்தை பற்றி சொல்லும்போது அதில் சொல்லப்பட்ட விஷயத்தை தாண்டி வேறு எதையும் பிரதானப்படுத்தி சொல்ல மாட்டார். ஸ்ரீமத் பாகவதம் பற்றி சாஸ்திரிகள் சொற்பொழிவாற்றினால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இவர் பாகவதம் சொல்ல ஆரம்பித்தால் சாட்சாத் அந்த ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவே இவருக்கு முன்னால் அமர்ந்து உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருப்பான் என்று இவரது ரசிகர்கள் பூரித்து சொல்வார்கள். ஸ்ரீமன் நாராயணனின் மகிமைகளை சொல்லக்கூடிய அற்புதமான தொகுப்புதான் ஸ்ரீமத் பாகவதம். இந்த பாகவதத்தில் பகவான் கிருஷ்ணன் நிகழ்த்திய லீலைகளை பற்றி நிறைய பேர் சொன்னாலும் அது சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள் சொல்வது போல் வராது என்பது பலரது கருத்து. தான் வாழ்ந்த காலத்தில் சுமார் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பாகவத உபன்யாசம் செய்திருக்கிறார். பாகவத ஸ்லோகங்கள் முழுவதும் இவருக்கு மனப்பாடம். பாகவத சப்தாகம், அதாவது 7 நாள் சொற்பொழிவு. பாகவத நவாகம், அதாவது 9 நாள் சொற்பொழிவு என்றெல்லாம் பல ஊர்களில் பேசியிருக்கிறார். பாகவதத்தின் ஸ்லோகங்களை அழகாக பதம் பிரித்து பொருள் சொல்வது இவரோட தனிச்சிறப்பு. காஞ்சி மகாபெரிவாளே இவரை தன் சபைக்கு வரவழைத்து பாகவதம் பற்றி பேசுமாறு சொல்வாராம். பாகவதத்தின் மூலம் எப்படி வாழ வேண்டும் என்று பிறருக்கு இவர் வழிகாட்டுகிறார் என்பதால் பிரவச்சன மார்க்கதர்சி என்ற பட்டத்தை மகாபெரிவாளே சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகளுக்கு வழங்கியிருக்கிறார். இத்தனை சிறப்புகள் கொண்ட சாஸ்திரிகள் மகாபெரிவாளை தரிசிப்பதற்காக ஒரு நாள் காஞ்சி ஸ்ரீமடத்துக்கு வந்திருந்தார். அப்போ அவரோட முகம் ஏனோ துவண்டு போயிருந்தது. கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டுறது. காஞ்சி ஸ்ரீமடத்தின் மேனேஜர் விஸ்வநாத ஐயர் தான் முதலில் சாஸ்திரிகளை நேருக்கு நேராக பார்த்தார். இவரோட முகத்தில் தென்பட்ட மாற்றங்களை பார்த்த விஸ்வநாத ஐயர் ஸ்ரீமடத்து பணியாளரும் அன்றைக்கு மகாபெரிவாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்தவருமான கண்ணன் என்பவரை பக்கத்தில் அழைத்தார். கண்ணன் காதில் மெதுவாக சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள் வந்திருக்கார். அவர் மனசில் இருக்கிற கவலை முகத்தில் தெரியறது. இது போல அவரை நான் பார்த்ததில்லை. பெரியவா கிட்ட ஏதோ சொல்ல வந்திருக்கார் போல் இருக்கு. நீ உடனே பெரியவா தரிசனத்துக்கு அவருக்கு ஏற்பாடு பண்ணு அப்படிங்கிறார். அடுத்த கணம் சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகளை பார்த்து, ஒரு நிமிஷம் இருங்கோ, பெரியவா கிட்ட சொல்லிட்டு வரேன்னு ஓடினார் கண்ணன். நடமாடும் தெய்வமான காஞ்சி மகாபெரிவா விசிராந்தியாக அமர்ந்திருந்தார். ஆங்காங்கே ஒரு சில பக்தர்கள் தரையில் அமர்ந்த வண்ணம் மகாபெரிவாளை தரிசித்து கொண்டிருந்தார். பெரியவாளின் பக்கத்தில் சென்று வணங்கி அவரை நமஸ்கரித்த கண்ணன் விஷயத்தை சொன்னார். கண்ணனை அண்ணாந்து பார்த்த பெரியவா, காரில் தானே சாஸ்திரிகள் வந்திருக்கார் அப்படின்னு கேட்டார். ஆமாம் பெரியவா, கால்களை அலம்பிண்டு பின்பக்க வாசல் வழியாக வர சொல்லு அப்படின்னு கண்ணனுக்கு உத்தரவிட்டார். எழுந்தார், நடக்க ஆரம்பித்தார். அங்கு இருந்த ஒரு சில அடியவர்கள் ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர கோஷத்தை முழங்கினார்கள். நடந்து செல்கிற மகாபெரிவாளை பார்த்து நமஸ்கரித்தார்கள்.
விறுவிறுன்னு நடந்த மகாபெரிவா பின்பக்க வாசல் பக்கத்தில் காணப்படுகிற ஒரு நெல்லி மரத்தடியில் அமர்ந்தார். சரியாக சாஸ்திரிகளும் கைகால்கள் அலம்பிக்கொண்டு பெரியவா தரிசனத்துக்கு வந்தார். கூடவே கண்ணனும் வந்தார். மரத்தடியில் விசிராந்தியாக உட்கார்ந்திருக்கிற மகாபெரிவாளை பார்த்ததும் கண்களில் நீர் கொட்ட நமஸ்கரித்தார் சாஸ்திரிகள். என்ன விஷயம் என்பது போல சாஸ்திரிகளை பரிவோடு பார்த்தார் பெரியவா. பெரியவா, என்னோட மாப்பிள்ளை ஆஸ்பத்திரியில் இருக்கார், அவரோட உடம்பு ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேம்ப ஆரம்பிக்கிறார். அழறார். கூட இருந்த கண்ணன் சாஸ்திரிகளை மெல்ல தேற்றி பெரியவா கிட்ட விவரத்தை தெளிவாக சொல்லுமாறு சொன்னார். சாஸ்திரிகள் சொல்ற, மாப்பிள்ளைக்கு நுரையீரல்ல ஏதோ மேஜர் பிரச்சனையா, ஒன்று மாற்றி ஒன்று 27 தடவை எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டா. எல்லாமே பாதகமான ரிசல்ட்டை காண்பிக்கிறது. இன்னும் 20 நாள் தான் மாப்பிள்ளை உயிரோடு இருக்க முடியும்னு டாக்டர்ஸ் உறுதியாக சொல்லிட்டா. இந்த சோகத்தை என்னால் தாங்க முடியல பெரியவா, அவரோட வாழ்க்கையை நீங்கள் தான் மீட்டு கொடுக்கணும். இப்படி சொல்லி முடிச்சுட்டு 2 கைகளையும் உயர்த்தி வணங்கினார். சாஸ்திரிகளை தீர்க்கமாக பார்த்தார் பெரியவா. பெரியவா சொல்கிறா, 27 தடவை மாற்றி மாற்றி எக்ஸ்ரே எடுத்திருக்கான்னு சொல்கிறியே, அந்த எக்ஸ்ரே ரிசல்ட்டு தான் பாதகமான முடிவை சொல்கிறதா? ஆமாம் பெரியவா. சரியாக 1 நிமிடம் மகா பெரியவா மௌனமாக இருந்தார். அதற்கு பிறகு பெரியவா சொல்கிறா, சரி, இப்படியும் இருக்கலாம் இல்லையா? அதாவது அந்த எக்ஸ்ரே மெஷினே தப்பு செஞ்சிருக்கலாம் இல்லையா? மகா பெரியவா இப்படி கேட்டதும் சாஸ்திரிகள் முகத்தில் ஒரே ஆச்சரியம். பெரியவா சொல்கிற மாதிரி இருந்துட்டா நன்னா இருக்குமே, இப்படி அவரோட மனசு நினைக்கிறது. சாஸ்திரிகள் முகத்தை பார்த்து பெரியவா திரும்ப சொல்கிற, நீ நிறைய வாசித்தவன், வேதாந்தம் அதிகம் படிச்சிருக்க, கஷ்டத்தை ஒரு ஜீவனுக்கு கொடுக்குற அந்த இறைவன் தான் அதே கஷ்டத்தை அந்த ஜீவராசிக்கிட்டேருந்து எடுக்கிறான். சாமானியனுக்கு இதையெல்லாம் சொல்லி புரிய வைக்கணுன்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆகும், ஆனால் உனக்குத்தான் எல்லாம் தெரியுமே. அப்படி சொல்லிட்டு மகா பெரியவா சாஸ்திரிகளுக்கு பிரசாதத்தை கொடுத்தார். எல்லாத்தையும் வாங்கிண்டு இறுக்கமான மனசோட அங்கிருந்து புறப்பட்டார் சாஸ்திரிகள். 15 நாட்கள் ஓடின. அன்றைய தினம் காஞ்சி ஸ்ரீமடத்துக்கு சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள் அழுதுண்டே ஓடி வந்தார். ஸ்ரீமடத்தில் இருக்கிற மேனேஜருக்கும் சிப்பந்திகளுக்கும் தூக்கி வாரி போட்டது. காரணம், மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போனார். இப்போ அழுதுண்டே ஓடி வராருனாக்க மாப்பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுத்து போல இருக்கு, அதை பெரியவா கிட்ட சொல்கிறதுக்காகத்தான் வந்திருக்காருன்னு அவரையே பரிதாபத்தோடு பார்த்தார்கள். கண்ணனை பக்கத்தில் அழைச்சார் மேனேஜர் விஸ்வநாத ஐயர். கண்ணா, சாஸ்திரிகளை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது, என்ன சோகம்னு தெரியல, உடனே பெரியவா கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னார். சாஸ்திரிகளை ஒரு சில நிமிடங்கள் காத்திருக்க சொல்லிவிட்டு மகா பெரியவா கிட்ட ஓடினார். விவரத்தை சொன்னார் கண்ணன். அதே நெல்லி மரத்தடியில் மகா பெரியவா உட்கார்ந்திருந்தார். கண்ணன் இந்த விஷயத்தை சொன்ன உடனே மகா பெரியவா புன்னகைத்தார். சாஸ்திரிகளை கூட்டிண்டு வா. ஏன் பெரியவா புன்னகைக்கிறார்? காரணம் புரியாமல் சாஸ்திரிகளிடம் ஓடினார் கண்ணன். வாங்கோ, உங்களுக்கு உத்தரவாயிடுத்து, சீக்கிரம் வாங்கோ. கண்ணனையும் தாண்டி சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகள் ஓடி பெரியவா கிட்ட வந்து சேர்ந்தார். பெரும் அழுகை, அழுதுண்டே நமஸ்காரம் பண்றார். மறுபடியும் ஒரு புன்னகையுடன் சாஸ்திரிகளை பார்த்து என்ன சமாச்சாரம்னு பெரியவா சைகையால் கேட்டார். சாஸ்திரிகள் சொல்கிற, பெரியவா, உங்கள் வார்த்தைகள் அத்தனையும் சத்தியம், அந்த மெஷின் பொய்யாகி போச்சு, அது சொன்ன ரிசல்ட்டுகளையும் மீறி மாப்பிள்ளை உயிர் பொழைச்சிட்டார். 20 நாள் டைம் குறித்த டாக்டர்ஸ் எல்லாம் ஆச்சரியத்தோடு என்னையும் மாப்பிள்ளையும் பார்க்குறா. தன்னோட 2 கன்னத்திலும் மாறி மாறி அரைந்து கொண்டு
நடமாடும் தெய்வம் மகாபெரிவாளை வணங்கினார் சாஸ்திரிகள். தன் இரு கைகளையும் உயர்த்தி ஆசிர்வதித்த மகாபெரிவா, போச்சுடா, மெஷினும் பொய் சொல்ல ஆரம்பிச்சுடுத்தா, இதுவரைக்கும் மனுஷா மட்டும்தான் பொய் சொல்கிறான்னு நான் நினச்சேன். இப்படி ஒரு சலிப்போடு மகாபெரிவா சொன்னதை கேட்டு அங்கிருந்த எல்லோரும் பிரமிப்பு விலகாமல் பார்த்தார்கள். மகாபெரிவாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்த தொண்டர் கண்ணனுக்கு சாஸ்திரிகள் அன்று கண்ணீரோடு வந்த நிலையும் தெரியும், இன்று ஆனந்த கண்ணீரோடு வந்த நிலையையும் பார்த்தார். கண்ணனுக்கு ஏற்பட்ட பரவசம் அடங்கவே இல்லை. 27 எக்ஸ்ரேக்கள் சொன்ன ஒட்டுமொத்த ரிசல்ட்டையும் 15 நாட்களுக்குள் பொய் என ஆக்கிவிட்டாரே இந்த மகான் என்று விழிகளில் ஈரம் கசிய தானும் ஒரு நமஸ்காரம் செய்தார் கண்ணன். காஞ்சி மகாபெரிவா திருவாயிலிருந்து ஒருவருக்கு வாக்கு வந்துவிட்டால் அது தேவ வாக்கு, இறைவனே அருளியது போல. அப்படித்தான் தன் உண்மையான பக்தனும் பெரிய பண்டிதருமான சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகளின் மாப்பிள்ளையை மீட்டு கொடுத்தார் மகாபெரிவா. எப்பேற்பட்ட அற்புதம்! தான் முக்தியான இடம் தேடி வருகிற பக்தர்களுக்கு இன்றைக்கும் அவர்களது குறைகளை தீர்த்தருளி ஆசிர்வதித்து வருகிறார் காஞ்சி மகாபெரிவா. பெரியவா அதிஷ்டானத்துக்கு இன்றைக்கும் நாம் வேண்டிண்டு நம்மளால் முடிஞ்சது அந்த அதிஷ்டானத்தை 21 சுத்தோ 11 21 108 கூட வேண்டிண்டு சுற்றலாம். நினைச்ச காரியத்தை நடத்தி கொடுப்பா மகாபெரிவா. குருவின் குறைவில்லா அருள் நம் வாழ்வை எதிர்பார்க்க முடியாத உயரத்துக்கு அழைத்துச் செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.